ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் இங்கிலீஷை பார்த்து பயப்படுறவங்களா நீங்கள்? அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு தெரிஞ்சாலே ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழில் எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த வார்த்தையை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறது யாராச்சும் யோசிச்சிருக்கோமா? எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிறத ஆஃப்டர் ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் மேலே அப்படிங்கிற வார்த்தைக்கு தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாமா? எல்லாத்துக்கும் மேலே அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம்? எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறத ஆஃப்டர் ஆல் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணணும். அவன் ரொம்ப நல்லவன். ஸோ இதில் ஒரு மேலே இண்டிகேட் பண்ணியிருக்கறனால ஹீ இஸ் வெரி குட் பர்சன். ஆஃப்டர் ஆல் எல்லாத்துக்கும் மேலே அவன் ரொம்ப நல்லவன். ஆஃப்டர் ஆல் ஹீ இஸ் வெரி குட் பர்சன். எல்லாத்துக்கும் மேலே அவ்வளவு கெட்டவ இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதில் ஒரு ஃபீமேலை இண்டிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷீ யூஸ் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலே அவ்வளவு கெட்டவ இல்லை. ஆஃப்டர் ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஆர் எல்ஸ் ஷீ இஸ் நாட் ஸோ பேட் ஆஃப்டர் ஆல் அப்படின்னும் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒரு சில வார்த்தைகளை நம்ம முன்னாடி போடுறதுனால அது இங்கிலீஷ் சென்டென்சஸில் பெரிய மிஸ்டேக் ஒன்றும் வராது. ஷீ இஸ் நாட் பேட், நாட் ஸோ பேட் ஆஃப்டர் ஆல். ஆர் எல்ஸ் ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் நாட் ஸோ பேட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் முடிந்த பிறகு அவர் முடிவு செய்தாள். எல்லாம் முடிந்த பிறகு அவள் தங்க முடிவு செய்தாள். ஸோ இதில் எல்லாம் முடிந்த பிறகு அப்படிங்கிறத ஆஃப்டர் ஆல் ஷீ டிசைடட் டு ஸ்டே, அதாவது அவள் இருக்கிறதுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு முடிவு செய்தாள். ஸோ ஷீ டிசைடட் டு ஸ்டே. அதிகம் கோபம் படாதே, ஏனெனில் அவள் ஒரு குழந்தை. அதிகமாக ரொம்ப கோபப்படாத, ஏன்னா அவள் ஒரு குழந்தை, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ அந்த ஏனெனில் அப்படிங்கிறத தான் இந்த சென்டென்ஸில் நம்ம ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணி சொல்லுவோம். டோன்ட் கெட் டூ ஆங்க்ரின்னு சொல்லுவாங்க. ஆர் எல்ஸ் டோன்ட் ஆங்க்ரி டூ மச். ஆஃப்டர் ஆல் ஷீ இஸ் ஜஸ்ட் அ சைல்டு. ஆஃப்டர் ஆல் அப்படிங்கிறத இந்த இடத்துல ஏனெனில் அப்படிங்கிறதுக்காக ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். புரிஞ்சுதுங்களா? ஸோ முன்னாடி ஒரு வார்த்தைக்காக ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஏனெனில் யூஸ் பண்ணுறதுக்காக ஆஃப்டர் ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அவளுக்கு உதவினேன், ஏனெனில் அவள் மரியாதையாக கேட்டாள். நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணேன், ஏன்னா அவள் என்கிட்ட மரியாதையாக கேட்டாள். ஸோ ஐ ஹெல்ப்டு ஹர் அப்படின்னா நான் அவளுக்கு உதவினேன். ஆஃப்டர் ஆல் ஷீ ஆஸ்க்டு மீ பொலைட்லி. எல்லாத்துக்கும் மேலே. ஸோ ஆஃப்டர் ஆல் ஏனெனில் அப்படின்னு சொல்கிறது. ஷீ ஆஸ்க்டு மீ பொலைட்லி அப்படின்னா அவள் என்கிட்ட பொலைட்டாக மரியாதையாக கேட்டா அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹெல்ப்டு ஹேர் ஆஃப்டர் ஆல் ஷீ ஆஸ்க்டு மீ பொலைட்லி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த சென்டென்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் வீடியோஸை மறக்காமல் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. கீப்ஸ் கண்டினியூஸ் சப்போர்ட்டிங் ஃபார் மை சேனல்.